வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது. தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டில் குவிந்த பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் ஜோசியத்தால் வீட்டை விட்டு மாறுவதாக செய்திகள் ஒன்று வெளியாகியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும், அதிமுகவின் தலைமையை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக பன்னீர்செல்வம் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளையும் முக்கியமான நபர்களையும் சந்தித்து வருகிறார். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் ஜோசியத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் ஈடுபாடு கொஞ்சம் இருப்பதால் வீட்டை காலி செய்து வேறொரு இடத்திற்கு சென்றால் சிறப்பாக இருக்கும் என்றும், மீண்டும் அதிமுகவில் மிக முக்கியமான பொறுப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பாக அமையும் என்றும் ஜோசியர் ஒருவர் கூறியதன் காரணமாக பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் வசித்து வரக்கூடிய வீட்டிலிருந்து வேறொரு இடத்திற்கு மாறுவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. பன்னீர்செல்வம் அவர்கள் திட்டமிட்டபடி ஒவ்வொன்றாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிமுகவை எதிர்க்கக்கூடிய வகையிலும், எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கக்கூடிய வகையிலும் அதிமுகவின் தொண்டர்கள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கிறார்கள். துளி அளவு கூட எடப்பாடியின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், கிட்டத்தட்ட 10 தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்திருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக மிக மோசமான ஒரு தலைமையை வைத்ததுதான். நிர்வாகிகளுக்கும் அதிமுகவின் தொண்டர்களுக்கும் இடையே பலதரப்பட்ட மிக மோசமான நடவடிக்கைகளை பார்த்து கொண்டதுதான். பல்வேறு மோசடிகளை நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் செய்ததுதான் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் புதிதாக பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார். உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை அதிமுக சந்திக்கும் என்று ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இன்று பன்னீர்செல்வம் அவர்கள் ஆலோசனை ஒன்றை அவரது ஆதரவாளர்களது மத்தியில் நடத்தியிருக்கிறார். இந்த ஆலோசனையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளாட்சி தேர்தல் பற்றி எந்த ஒரு தகவலை தெரிவித்தாலும் மாவட்ட செயலாளர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடாது, தொண்டர்கள் நமது பக்கம் இருக்கும்படி செய்ய வேண்டும், நிர்வாகிகள் அனைவரும் அதிமுகவிலிருந்து வெளியேற வேண்டும், எடப்பாடிக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.